போட்டிருக்குது, அந்நியனுக்கு நீ வட்டி கொடு, சகோதரன் கொடுக்காதேன்னு. நான் சகோதரனும் அந்நியனும் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. சகோதரன் அந்நியன் ஆவான் வாங்கிட்ட பிறகு. அப்புறம் இதை வச்சு நீங்கள் சபைக்குள்ளே வந்து கண்ணீர் கொடுக்குறதோ இது மாதிரிலாம் நிறைய நடந்துருக்குது. ஐயோ அப்படியா பண்ணால் அந்த படுபாவி அப்படின்ட்டு பாஸ்டர் சொல்ல போய் கட்சியில் பெரிய பிரச்சனையே பாஸ்டருக்கு ஆயிடுச்சு. என்ன ஆச்சுன்னா ஒன்றும் இல்லை, 2 பேருமே சபையில் இல்லை. விசுவாசிகள் 2 பேருமே சபையில் இல்லை. இதில் எனக்கு வேண்டிய விசுவாசி, இது மூத்த விசுவாசி, அது ஊத்த விசுவாசியெல்லாம் கிடையாது. எல்லாமே ஒரே மாதிரி தான். சரி கொடுத்தியா, சந்தோஷம். இந்த வசனத்தை நானும் தான் சொல்லியிருப்பேன். கைமாறு கத்தாமல் கொடு, உனக்கு வியாதி இருக்காது, உனக்கு வேதனை இருக்காது, உனக்கு சோதனை இருக்காது. ஒரு பாடம் கற்றுக்கிட்ட, அது வட்டி கொடுற கேஸ் வந்து சொல்லுதுன்னா எப்படி இருக்கும்? அப்படியா அப்படியா செஞ்சான் அப்படின்னா அவ்வளோதான், நம்மளுடைய மகிமை போயிடும். ஊழியத்தினுடைய மகிமையும் கலைக்க ஆரம்பிச்சிடும். நெசம் இது.